அனைவருக்கும் காலை வணக்கம். மோகன்குமார், அகில இந்தியா ஜனநாயக மக்கள் கழகத்தினுடைய அகில இந்திய செயலாளரும் சமூக பொதுநிலை இயக்கத்தினுடைய மீனவரணி செயலாளராக நான் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். இது மத்திய மாநில அரசுடைய கவனத்தில் கொண்டு வருகிற இந்த பிரச்சனையை ஏன்னு கேட்டால், இந்திய கண்டதில் ஏற்றும் மிகப்பெரிய மோசமான நிலைமையில் இன்றைக்கு சொர்ண விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு உலகம் கண்டதில் ஏற்றவும் மிக மோசமான நிலைமையில் இன்றைக்கு உலக நாடுகள், உலக சந்தையில் இந்தியாவில் தங்கத்தினுடைய விலை குதித்து உயர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இப்படி போகுமானால் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு எப்படி முடிவு காண முடியும் என்பதைத்தான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னு கேட்டால், முன்காலங்களிலெல்லாம் 20,000, 25,000, 30,000, 10,000 கொடுத்து வாங்க வேண்டி இருந்ததான விலை சொர்ணம் இன்றைக்கு ஒரு பவன் நகை வாங்கணும் என்று சொன்னால் 1,26,000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறது. இது யாரால முடியும்? ஒரு பிள்ளையை திருமணம் செய்து கொடுக்கும் என்று சொன்னால், பிள்ளைகளுடைய காது குத்து விழாவுக்கு ஒரு நகை போடணும் என்று சொன்னால் இன்றைக்கு முடியாமல் அந்த தாய் தகப்பன் தவிக்கின்றார்கள். ஏன்னா ஒன்று பொருளாதார வீழ்ச்சி, மக்களுடைய தொழிலாமை பிரச்சனை, வருமானம் பிரச்சனை எல்லாம் கொண்டும் மக்கள் நட்டம் திரிந்து இன்றைக்கு போய்கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இப்படி சொர்ண விலை உயர்ந்து கொண்டிருக்கும் நேரங்களில் மிகப்பெரிய மோசடிகளும் கொள்ளைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் என்னுடைய பாசத்துக்குரியதன அம்மா, என்னுடைய பாரத பிரதமருடைய கவனத்தில் கொண்டு வருகிறேன். நீங்கள் எத்தனையோ நாடுகளில் சென்று வருகின்றீர்கள். அந்த உலக நாடுகளுமாய் பேச்சுவார்த்தை செய்து சொர்ண விலை குறைக்குவதற்கு நீங்கள் முன்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது மக்களை பாதிக்கக்கூடியது. பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்க முடியவில்லை. பிள்ளைகளுக்கு ஒரு கிராம் வாங்கி போகட்டு, ஒரு அரை கிராம் வாங்கி பிள்ளைகளுக்கு போட முடியாத மக்கள் அந்த தாய் தோப்பம் தவிக்கின்றார்கள். இந்த பிரச்சனைக்கு இந்த தீர்வு காண வேண்டும். உடனடியாகவே இந்த பிரச்சனைக்கு முடிவெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்படி சொர்ண விலை குதித்து கொண்டிருந்தால் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறத தவிர சிறு குறு வியாபாரிகள், அந்த நகைக்கடை வியாபாரிகள், தொழிலாளிகள் மிகப்பெரிய பாதிப்பில் போய் கொண்டிருக்கிறது. ஆகையால் மக்களுடைய நிலையை கருத்தில் கொண்டு சொர்ண விலை குறைக்கிறதுக்கு இந்தியா அரசு முன்வர வேண்டும். இது மாநில அரசு, மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆகையால் இதை பற்றி கேள்வி கேட்கவோ, இதை பற்றி பேசுவதற்கோ சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் மக்களை அனுப்பிய பிரதிநிதிகள் கிடையாது. ஆகையால் ஒவ்வொரு வீடியோ மக்களுக்காக தான் போடுகிறோம். ஒவ்வொரு வீடியோ மக்களோட வளர்ச்சிக்காக, நாடு வளர்ச்சிக்காக, ஒற்றுமைக்காக, மக்களோட வாழ்வாதாரத்துக்காக தான் மோகன்குமார் வீடியோ பதிவு செய்கிறது தவிர ஆரை அவதூறு பேசுவதற்காக அல்ல. ஆரை அவமதித்து நான் பேசுகிறது கிடையாது. மக்கள் பிரச்சனையை தான் நான் கொண்டு வருகிறேன். ஆகையால் மத்திய அரசு கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு காண வேண்டும். நீங்கள் இன்றைக்கு 1,26,000 ரூபாய் கொடுத்து யாரால் வாங்க முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும். அதே ஒரு 50,000 கீழேயோ இல்லை ஒரு 60,000 பக்கத்தில் வந்து கூடியும் பரவாயில்லை, மக்கள் ஒரு கிராமம் அரை கிராமம் வாங்கி போடுவாங்க. அதுக்கும் வழி இல்லாமல் மக்கள் நட்டம் திரிகின்றார்கள். ஆகையால் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டு மத்திய அரசுடைய கவனத்தை கொண்டு வந்து இது ஒரு மனுவாக நீங்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று கேட்டு பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், அகில இந்திய செயலாளர்.